இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 6ல் இருக்கக்கூடிய ராமா த ரெஸ்கியூ அப்படின்ற சம்மரி தான் பார்க்க போகிறோம். இது தமிழ்நாட்டில் சொல்லப்படக்கூடிய கதைகளில் ஒரு கதை தான் இது. ஸோ ரொம்ப ஈஸியான கதை. படங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அருமையாக புரியும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு வில்லேஜில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்கும்போது ஒரு திருடன் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறான். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை அவங்க எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றதான் இந்த ஸ்டோரி. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு வில்லேஜில் நைட் டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. ஒய்ஃப் வந்து ஏதோ கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அப்போ உள்ளே வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வேலை ரொம்ப டயர்டாக இருக்குது, ஸோ தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க போகிறேன். அப்போ ஹஸ்பண்ட் பேசுகிறத ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கூட லிசன் பண்ணவே இல்லை. வேற எங்கேயோ கவனமாக இருந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. உடனே ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு என்னாச்சு, நீ எங்கே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, அமைதியாக இருங்க, நம்ம வீட்டுக்குள்ளே யாரோ வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல, எனக்கு சத்தம் கேட்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எழுந்திரிச்சு பார்க்குறாரு. அண்ட் அந்த டைம் வந்து டோர் ஓப்பன் ஆயிருக்கு. சத்தமும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. உடனே ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, வர போகிறாங்க இல்லை, ஆல்ரெடி வீட்டுக்கு நுழைஞ்சிட்டாங்க போல் அப்படின்ட்டு. உடனே ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, அச்சோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீ வந்து பேனிக் ஆகாத, நம்ம வந்து இப்போ அமைதியாக படுத்துப்போ, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ படுத்துட்டு 2 பேர் இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது தீஃபாக தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ராமா கிட்ட நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ராமா வந்து யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஊரோட கோட்வால் அப்படிங்கிற. ஸோ கோட்வால் அப்படின்னா காவல்துறை அதிகாரி, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி. நைட் டைம்லலாம் ரோந்து பணிலலாம் ஈடுபடுவாங்க தெரியுமா. ஸோ யாராவது திருட வரானா அப்படின்ட்டு நைட் டைம்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஆளோட பேர் தான் ராமா அப்படிங்கிறது. அந்த ஊரோட நைட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம். சரியா. ஸோ எப்படியா இன்ஃபார்ம் பண்ணோம், நம்ம இதை வந்து சுச்சுவேஷனை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரும் படுத்தாச்சு, பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து இவங்க 2 பேர் பேசுகிற சத்தம் எல்லாமே திருடனுக்கு வந்து கதவு பின்னாடி வந்து கேட்டுகிட்டே இருக்கான் இல்லையா. ஸோ திருடன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ 2 பேரோட சத்தம் கேட்குது, பேசுகிறாங்க, நம்ம என்ன செய்யலாம், ஒளிஞ்சிட்டு இருக்கலாம். அவங்களோட பேச்சு சத்தம் எப்போ அமைதியாகுதோ, அவங்க எப்போ தூங்குறாங்களோ அப்போ நம்மளோட கைவரிசையை காமிச்சிட வேண்டியதான், திருட வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த திருடன் யோசிச்சிருக்கான், தங்கம் புதையல் எங்கே தான் வச்சுருப்பாங்க, கோல்டு மணி எல்லாமே எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவங்க பேசும்போது திருடன் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க பேசும்போது பணம்லாம் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு பேசுவாங்க, நம்ம அது வந்து லிசன் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு காது கொடுத்து கேட்குறான். ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டுன்னு. அப்போது இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அந்த திருடன் வந்து ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. அப்போ வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்டை கேட்குறேன், படுத்து 2 பெட்டில் வந்து படுத்துட்டு, என்னங்க இந்த மாதிரி நம்ம குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. உடனே ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாங்க, பையன் பிறந்துருச்சுன்னா ராமான்னு பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட ஒய்ஃப் சொல்கிறா, ராமாவா, எவ்வளோ நல்ல பேர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க, சரி இப்போ நம்ம பையன் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னா நீ வந்து அவனை எப்படி கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் நான் வந்து ரொம்ப சாஃப்டாக ராமா ராமான்னு சொல்லி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கான்வர்சேஷன் எல்லாமே திருட வந்து பார்த்துட்டே தான் இருக்கான். உடனே ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க, சரி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சாஃப்டாக கூப்பிடுவேன், இப்போ சப்போஸ் அவன் வந்து யாரில் இருக்கான், யாரெல்லாம் வீட்டுக்கு வெளியே இருக்கான், சரியா, அப்படின்னா எப்படி கூப்பிடுவேன் அப்படின்ட்டுன்னு. உடனே ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, அப்போ என்னோட வாய்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் லவுடாக சவுண்டில் ராமா ராமான்னு கூப்பிடுவேன், இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக கத்தி பார்க்குறேன். ஸோ திருட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு, என்னடா மணி எங்கே இருக்குன்னு பேசுவாங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு விஷயத்த யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க எப்போ தான் வாயை மூடுவாங்களோ தெரியலையே, அப்படி இல்லைன்னா தூங்கவா செய்யணும், தூங்கினாவா நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப எரிச்சலாக இருக்கான். சரி இப்போ ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க இவங்களோட கான்வர்சேஷன், சரியா, சரி இப்போ அவன் வந்து வீட்டுக்குள்ளேயும் இல்லை யார்டுலையும் இல்லை, அவன் தூரமாக எங்கேயும் ஸ்ட்ரீட்டில் இருக்கான், இப்போ அவனை நீ எப்படி கூப்பிடுவ அப்படின்ட்டுன்னு. உடனே ஒய்ஃப் வந்து இன்னும் சத்தமாக ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மாதிரி கேட்கணும் இல்லையா. ஸோ இன்னும் சத்தமாக ராமா ராமான்னு கூப்பிட்டு இன்னும் லவுடாக வந்து கத்துறா. ஸோ இந்த சத்தம் நம்மளோட ராமா வெளியே வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ரோந்து பணியில் நைட்டுக்கு ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு கேட்குது. ஸோ அவங்களுக்கு கேட்டதும் தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இந்த வீட்டிலேருந்து சத்தம் வருது, நமக்கு வந்து உதவி தேவை போல், நம்மளோட உதவி தேவை போல் அப்படின்னு பாஞ்சு வீட்டு பக்கமாக ஓடுறான். ஸோ வீட்டு பக்கமாக போய் பார்க்கும்போது சத்தம் வர வீட்டு பக்கமாக இப்போ பார்க்கும்போது செவத்தில் வந்து ரொம்ப பெரிய ஓட்டை போட்டு எவனும் உள்ளே பூந்துருக்கான் அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த ஓட்டை வழியாவே நம்மளோட ராமாவும் வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ ஒரு வழியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படியோ வந்து தூங்கிட்டாங்க மீன்ஸ் அவங்களோட சத்தம் வந்து அமைதியாகிடுச்சு. திருட வந்து இப்போ தான் நிம்மதியாக வரான், அப்பாடா தூங்குனாங்கப்பா, இன்னும் ஒரு இது மாதிரி டாபிக் அப்படின்ட்டுன்னு. சரி நம்மளோட வேலையை ஆரம்பிப்போம், திருடுற வேலை அப்படின்ட்டுன்னு கரெக்டாக டோர் கிட்ட இருந்து வெளியே வரும்போது நம்மளோட ராமா அவனை கையங்களம் பிடிச்சிட்டு, யூஆர் அண்டர் அரெஸ்ட், நீ கைது செய்யப்பட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து எரிஞ்சிச்சுறாங்க. பாடா நம்மளோட பிளான் இப்படியே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ராமா நம்மளோட சத்தத்தை கேட்டு ஓடி வந்துட்டான், நம்மளோட இதை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராமா வந்து அந்த திருடன் வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஜெயிலில் போடுறதுக்கு. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில்
அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எவ்வளோ ஒரு பக்குவமா ஹேண்டில் பண்ணி அவங்களோட உயிரையும், அவங்களோட உடைமைகளையும் வந்து காப்பாத்துனாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன? நம்ம என்னதான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும், நம்ப வந்து ஹரிபரியா யோசிக்கிற விஷயங்கள், ரொம்ப பதட்டமா பண்ற விஷயங்கள் தப்பா போய் முடியும். ஆனா, அந்த ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு, நல்ல நுணுக்கமா நம்மளோட என்னென்ன பண்ணணுமோ, அதெல்லாமே பண்ணோம் அப்படின்னா, நமக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்றது அந்த கதை. ரொம்ப அருமையான கதை இல்ல? ஸோ நான் சொன்ன விதம் உங்களுக்கு வந்து புரிஞ்சுது அப்படின்னா, ஒரு லைக்க போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது லெசன்ஸ் வேணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கன்டினியூஸா நம்ம வந்து எல்லா சாப்டர், சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ.